வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கருவளச்சேரி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கும்பகோணம் வலங்கைமான் பாதையில் மருதாநல்லூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கருவளச்சேரி. இறைவன் திருநாமம் அகத்தீஸ்வரர், இறைவியின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி. இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அகத்திய முனிவர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தனது மனைவி லோபமுத்திரையுடன் வழிபட்ட தலம் இது. இத்தலத்து அம்பிகை அகிலாண்டேஸ்வரி மண்ணால் ஆன சுயம்பு திருமேனி உடையவள். அதனால் அம்பாளுக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது. அர்ச்சனை மூல ஸ்ரீ சக்கர மகாமேரு மற்றும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் செய்யப்படுகிறது. இப்படி மண்ணாலான சுயம்பு திருமேனி உடைய அம்பிகையை நாம் வேறு தளத்தில் பார்ப்பது அரிது. மேலும் அம்பாளின் முழு உருவத்தை சிவராத்திரி மற்றும் நவராத்திரியின் 9 நாட்களில் மட்டுமே நாம் காண முடியும். மற்ற நாட்களில் அம்பாளின் பாதி உருவம் மட்டுமே பார்க்கும் அளவிற்கு திரையிடப்பட்டு இருக்கும். அதாவது சாதாரண நாட்களில் நாம் அம்பிகையின் முகத்தை மட்டுமே தரிசிக்க முடியும். அகிலாண்டேஸ்வரி கரு வளர்க்கும் நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். கரு வளர அருள் புரியும் தெய்வம் இவள். கருவில் இருக்கும் சிசுவிற்கு வளர்ச்சி வரம் தருகிறார். இத்தலத்திற்கு அருகாமையில் உள்ள புகழ்பெற்ற திருக்கருகாவூர் கர்ப்பரச்சாம்பிகை கோவிலை இந்த ஆலயம் நிறைவு செய்கிறது. கருவை காக்கும் தெய்வம் கர்ப்பரச்சாம்பிகை. அந்த அம்பிகை கருவில் இருக்கும் சிசுவிற்கு பாதுகாப்பு அருள்பாலிக்கிறாள். இதனால் கர்ப்பிணிகளுக்கு ஒரு புனித தலத்தில் கருவளச்சேரி வளர்ச்சியும் மற்றொரு இடத்தில் கருவுக்கு பாதுகாப்பு வரமும் கிடைக்கும். கருவளச்சேரி திருத்தலத்துக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பிகை வழிபடுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் கர்ப்பம் தெரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும். திருமணமாகி வெகு நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படி பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபாட்டுக்கு பின் சன்னதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும். இங்கு தரப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது. இப்படி செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கி கருவளர் நாயகி மகப்பேற்றை அருள்வாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கர்ப்பிணிகளும் இந்த பூஜையை செய்து பலன் பெறலாம். பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலேயே கருவுற்று மீண்டும் இக்கோவிலுக்கு வந்து தொட்டில் கட்டி தங்களுக்கு வளைகாப்பு நடைபெறும் போது கொடுக்கப்படும் வளையல் ஆகியவற்றை தங்கள் நேர்த்திக் கடனாக சமர்ப்பிக்கிறார்கள். மேலும் கருவளச்சேரிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்யும் அனைவரின் உடல் ரீதியாக உள்ள தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.